ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் பண்ணுற ஃப்ராக் பார்த்தீங்கன்னா பெக்ஸோட ஐரெக்ஸு 11 to 12 கிராமு நல்லா லாங் கேஸ் கட்டுற ஃப்ராகு. வாங்க இதை வச்சு ஒரு மீன் பிடிச்சி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஆனால் ஃப்ராக் டிசைன் பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. ஐரெக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரைக் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஐரெக்ஸில் மாட்டிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐரெக்ஸில் மாட்டியிருக்கு. செம்ம ஸ்ட்ரைக்கு, செம்மையாக மாட்டிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், மீன் நல்லா பிடிச்சிட்டு இருக்குது. மீன் மேலேயே உட்காட் ஆகிருக்கு. மேக்ஸிமம் இந்த இடத்துல லிப் க்ரிப்பர் போடுறத விட லேண்டிங் நெட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ லேண்டிங் நெட் வச்சு தான் ஏற்ற பாருங்க, ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் லேண்டிங் நெட்டில் போட்டிங்கன்னா ஃபிஷ்ஷு ஈஸியாக நம்மளுக்கு தான். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்குங்க, ஐரெக்ஸில் பிடிச்சிருக்கிறது மஞ்சள் கலர். செம்ம ரிசல்ட்டு, செம்மையாக மாட்டிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மீன் பிடிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் கிவ்வே கொடுத்துருப்பேன். அந்த கிவ்வே வின்னர் தான் யாருன்னு பார்க்கலாம். TN67 ஸ்னேக்கட் ஆங்குலர், இவர் தான் ப்ரோ கிவ்வே வின்னர். ஸோ அடுத்த வின்னர் இன்னொருத்தருக்கும் ஃப்ராக் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி 6 மந்த்தாக கேட்டுகிட்டு இருக்கார். ஸோ அவரும் கிவ்வேவாக செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவருக்கு தான் வந்து இந்த டெவில் ஃப்ராக் போகுது. ஸோ சம்மர் ரிசல்ட் ஃப்ராக் இது. ஸோ அந்த ஃப்ராக் தான் அவருக்கு போகுது, பார்த்துக்குங்க. இந்த வீடியோவிலையும் அதே போல் ஒரு கிவ்வே இருக்குது. ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த கிவ்வே அட்டாச் பண்ணியிருப்பேன். சேம் அந்த ஆல்ஃபபெட்டிக்கல் வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் ப்ரோ. ஸோ அவங்க 2 பேருக்குமே பார்சல் பண்ணிட்டேன். ஸோ அவங்களுக்கு கொரியர் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கிவ்வே வின் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.